Hello friends, welcome to Abijith Cuisine YouTube channel. நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர் சாதம் வீட்லயே எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சாதத்தை நல்லா குழைவா வடிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. சூடோடு இருக்கும்போதே மசிச்சாதான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள். கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதத்தில் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர், நீங்கள் இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் அதிக தயிர் போட்டுக்கலாம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். ஏன்னா தயிர் இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் அதிகமாக ஊற்றிக்க சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் புளிக்காது. இப்போ தயிரையும் பால் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா தாளிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உப்பு சாதத்தோட எல்லா பக்கமும் போகணும். இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு, அந்த தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் சேர்த்துக்கணும். சிலவங்களுக்கு அதிக தயிர் பிடிக்கும், சிலவங்களுக்கு தயிர் பிடிக்காது. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேனை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 2 to 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு சின்ன 1/4 டீஸ்பூன் அவ்வளோ போட்டால் போதும். ரொம்பலாம் போட தேவையில்லை. கடுகு போட்டதுக்கப்புறம் தான் உளுத்தம்பருப்புலாம் போடணும். கடுகு நல்லா வெடித்த உடனே தான் உளுத்தம்பருப்பு போடணும். பாருங்கள், கடுகு வெடிச்சிட்ருக்கு. நீங்கள் உங்களுக்கு கடுகு வெடிக்கிறது பார்க்க பயமாக இருந்ததுன்னா, உங்கள் கை மேலே தெரிச்சிடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூடி போட்டுக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் கீரி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டால் சில டைம் தேய்ச்சிரும், அதனால நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிலவங்க தயிர் சாதத்தில் உளுந்து போடுவாங்க, நான் போடலை. அதனால தான் அப்போயே நான் உளுந்து கடுகு வெடித்ததுக்கப்புறம் போடுங்கன்னு சொன்னேன். நான் இந்த தடவை கடுகு போட்டோன்னே உளுந்து போடலை. எனக்கு இன்றைக்கி உளுந்து வேணான்னு தோணுச்சு. இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற தயிர் சாதத்தில் இந்த தாளிப்பை போட்டுடலாம். இந்த தாளிப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு போட்டோடனே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயிர் சாதம் சூடாக இருக்கும்போதே தயிர் சேர்த்துடக்கூடாது. நீங்கள் சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, கொஞ்சம் லம்ஸும் இருக்கும் தயிரில். இப்போது இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். மேலே கருவேப்பிலை, மேலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கண்ணுக்கு அடுத்து முடிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.